நிறைய பேருக்கு அன்பை பற்றி ஒரு தவறான புரிதல் இருக்கு. அவங்க சொல்றதெல்லாம் அப்படியே செஞ்சா தன் மீது அன்பு காட்டுறதா நினைக்கிறாங்க. அவங்க தவறுகளை யாராவது சுட்டி காட்டுனா அன்பில்லாதவங்க அடுத்தவங்கள நியாயம் தீர்க்கறாங்கன்னு சொல்லுவாங்க. உண்மையில அன்புனா என்ன? பைபிள்ல அன்பை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த காணொளி நீங்க இந்நாள் வரைக்கும் அன்பை பற்றி வைத்திருந்த எண்ணங்களை மாத்தும். அன்பை பற்றி ஒரு புது கண்ணோட்டத்தை பரிசுத்த வேதாகமத்தின் ஒடியில உங்களுக்கு கொடுக்கும்னு நான் நம்புறேன். அன்பை பற்றி அப்போஸ்தலனாகிய யோவான் 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துல தெளிவான விளக்கம் கொடுத்திருக்காரு. யோவானை தவிர அன்பை பற்றி இதைவிட தெளிவான விளக்கம் கொடுக்க ஒருத்தராலும் முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த யோவான் அன்பை பார்த்திருக்கிறாரு, அன்போட பேசி இருக்கிறாரு, இந்த அன்பை தொட்டு உணர்ந்திருக்கிறாரு, அதுக்கு சாட்சியும் கொடுத்திருக்கிறாரு. 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துல அன்புனா என்னன்னு கேட்டா, தேவன் தான் அன்பு, அதாவது அன்பே கடவுள், அதுதான் எல்லாத்துக்கும் தெரியுமே அப்படின்னு நீங்க கேட்கலாம். எல்லாத்துக்கும் தெரியும், ஆனா அதன் உண்மையான அர்த்தம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியாது. யோவான் அன்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி அன்பா இருக்க கடவுன்னு சொல்றாரு. ஏன் அன்பா இருக்க கடவுன்னு சொல்றாருன்னா, அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. நீங்க அன்பு செய்யணும்னு நினைச்சா கூட அது உங்களால முடியாது. இந்த அன்பை தேவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டும், அப்பதான் உங்களால அன்பு செய்ய முடியும்னு சொல்றாரு. அது எப்படி நான் நினைக்காம அன்பு செய்ய முடியும்னு நீங்க கேட்கலாம். எப்படின்னா, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அப்ப ஒருவன் அன்பு செய்யணும்னாலே அவன் தேவனால் பிறந்திருக்க வேண்டும். எல்லாரையும் தேவன் தானே உண்டாக்கினாரு, அப்ப எல்லாரும் அன்பு செய்யலாமே? அப்படி இல்ல, பிசாசினால உண்டானவர்களும் உண்டு. 1 யோவான் 3:8 பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். ஆக நீங்க அன்பு செய்ய வேண்டுமானால் நீங்க தேவனால் பிறந்திருக்க வேண்டும். தேவனால் பிறந்தால் மட்டும் போதாது, அவரை அறிந்தும் இருக்க வேண்டும். அன்பில்லாதவன் தேவனை அறிய மாட்டான். தேவன் அன்பாகவே இருக்காரு. ஒருவன் தேவனை அறிய வேண்டும் என்றால் அவன் அன்புள்ளவனாய் இருக்க வேண்டும். இது முதலாவது. எப்படி அன்புள்ளவனாய் இருப்பான் என்றால், அவன் தேவனால் பிறந்தவனாய் அவரை அறிந்தவனாய் இருக்க வேண்டும். இது 2வது. 3வது, இப்படிப்பட்டவன் தேவனை அறிவான். தேவனை அறிந்தவனால் மட்டும்தான் மாய்மாலமில்லாத சுயநலமில்லாத உண்மையான அன்பை வெளிப்படுத்த முடியும். இந்த உலகத்துல ஒருவரும் உண்மையான அன்பை வெளிப்படுத்தவே முடியாது தேவனை தவிர. எப்படி அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது? எப்படி அதை வெளிப்படுத்தினாரு? தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. இந்த அன்பு வேற யாரும் இல்ல, அவர்தான் இயேசு கிறிஸ்து. நாம தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பழியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. இப்படிதான் அன்பு உண்டாயிருக்கிறது. இந்த அன்பை தான் தேவன் நமக்கு கொடுக்கிறாரு. இந்த தேவ அன்பை நாம உணர்ந்து அதை மற்றவரிடத்திலும் காண்பிக்கிறதுக்கு தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம உங்களால தேவ அன்பை உணரவும் முடியாது. ஆவியானவர் தான் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நமக்கு உணர்த்தி அதை அறிஞ்சு விசுவாசிக்க நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. அது எப்படின்னா, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார். ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். இந்த அன்புதான் நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் நிலைத்து பூரணப்படும். இப்படிப்பட்ட தேவனோட அன்பை உங்களால அப்படியே வச்சுக்க முடியாது. அதை மற்றவங்களிடத்திலையும் காண்பிக்கணும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கின்ற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். சரி, நாம எப்படி சகோதரர்களிடத்துல அன்பு கூறணும்னு அப்போஸ்தலனாகிய பேதுரு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்கள் ஆகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். இப்படி நீங்க உங்க சகோதரரிடத்துல காண்பிக்கிற அன்பு சகல பாவங்களையும் மூடும்.
கடைசியா இதெல்லாம் ஒரே வரியில அடங்குற மாதிரி அன்பு என்பது என்னன்னு யோவான் ஒரே வரியில சொல்றது என்ன தெரியுமா? நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டுக்கொண்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். நீங்க நினைக்கிற மாதிரி மனுஷங்களை சந்தோஷப்படுத்தி அவங்க தப்பு செஞ்சாலும் தலையாட்டிட்டு உலகத்தோட ஒத்து போறது இல்ல அன்பு. தேவனுடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. இதைத்தான் உங்க சகோதரரிடத்துல காண்பிக்க சொல்றாரு. இயேசுவின் வருகை மிக சமீபம். உண்மையான அன்போட அவரை சந்திக்க ஆயத்தமாவோம். நம்ம குடும்பங்களையும் ஆயத்தப்படுத்துவோம். அடுத்த காணொளியில உங்களை சந்திக்கிறேன். அதுவரை எங்களோடு இணைந்திருங்கள். இது தேவராஜ்யத்தின் சுவிசேஷம்.